Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நார்மலா ஆண்கள் இந்த மாதிரி காயப்பட்ட அல்லது பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பெண்களோடு வாழ விரும்புவதில்லை. மாமியார் ரூமுக்குள்ள அவளை தள்ளிட்டு கெரசினை எடுத்துட்டு வராங்க. ஸோ இவங்க 3 பேருமா சேர்ந்து கெரசினை ஊற்றி ஒருத்தர் கொளுத்த ஒருத்தர் தீப்பெட்டி தர அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சரி, நார்மலாகவே என்னன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ள இயல்பான விஷயம் ஒரு ஆணுக்கு தன் மேலே ஈர்ப்பு வருமா அப்படிங்கிறது தான். ஒரு நாள் இந்த கணவர் அவளோட உறவு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் குழந்தை உருவாயிடுது. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, இதே நீ இங்க இருக்கிறடா, அம்மா நான் அவளை தொடவே இல்லைம்மா அப்படிங்கிறான் இந்த பையன். பாரு, யாருக்கோ இதெல்லாம் பெத்துக்கு போறா, அந்த குழந்தைக்கு நீ அப்பாவா இருக்கணுமா? எவ்வளவு வக்கரமா எவ்வளவு மோசமா சொல்ல முடியுமோ அத்தனையும் பெண்கள் அப்படியே அங்கிருந்து சொல்றாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். வழக்கியன்ல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு எந்த வழக்கு மேடம்? இன்னைக்கு ஒரு கமலாதேவின்னு ஒரு பெண்ணுடைய வழக்கு. வழக்கம் போல் பெயர் மாற்றப்பட்டு தான் இந்த வழக்கை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். கமலாதேவியும் அவங்க அப்பாவும் ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்கே வந்தாங்க. இது 2007 நடந்த ஒரு வழக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பீரியட் லிமிட்டு தாண்டது இல்லை நாம. சரியா? இப்போ 2017 வரும்போது நான் கமலாதேவினா ஒரு கற்பனையோட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலப்பா, வரட்டும் பார்த்துக்கலான்னு உள்ளே நுழைந்த போது பார்த்தா அப்படியே ஷாக்கான மாதிரி நான் ஆயிட்டேன். என்னென்னா அந்த பொண்ணுடைய முகம், உடலில் பல பகுதிகள்லாம் கருகி போய் இருந்தது. அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட வந்தாங்க. அவங்க அம்மா கையில் ஒரு குழந்தை வேற இருந்துச்சு. உள்ளே வந்த உடனே அவங்க அம்மா அழுகாங்க. என்னுடைய நிலைமை பார்த்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன் என்ன ஏதுன்னு. குழந்தைங்க விடலை. அந்த அம்மானால ரொம்ப நேரம் உட்கார முடியல. அந்த அம்மாவை அனுப்பிட்டு இந்த பொண்ணையும் அப்பாவையும் வச்சு கேள்விகள்லாம் கேட்டேன். இல்லைங்க, மாப்பிள்ளை பையன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காப்புல, அதனால் இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணணும்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். நார்மலாக ஆண்கள் இந்த மாதிரி காயப்பட்ட அல்லது பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பெண்களோடு வாழ விரும்புவதில்லை. அது நம்ம யதார்த்தமாக பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓ, அப்படியா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் கேட்டேன், கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, அந்த ஹஸ்பண்டு, இந்த பொண்ணு ஒத்தே வராது, இவங்க அம்மா ஒரே ரவுடித்தனம் பண்ணுறவங்க தான். நான் முதல்லையே கல்யாணத்தும் போதெல்லாம் நானும் நகை போட்டேன். ஆனால் கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்குள்ளாரியே அந்த அம்மா எனக்கு ஒரு 2 லட்சம் கடன் இருக்குது. நான் கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கேன் என் பொண்ணுக்காக, அதனால் எனக்கு அது கட்டணும் மாப்பிள்ள, நீங்கள் எனக்கு 2 லட்சம் கொடுங்க. நான் எங்கேங்க திடீர்னு வச்சுருப்பேன், நானும் இப்போ தானே கல்யாணத்துக்கு எல்லாம் செலவு பண்ணியிருக்கிறேன், உங்கள் பொண்ணுக்கும் நகை போட்டிருக்கேன்னெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணு சொல்லுது, நீ எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நீ அது கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு. நமக்கு எப்படின்னா செல்ல பொண்டாட்டி முதல்ல வந்திருக்கா, கல்யாணம் ஆகிட்டு, அதனால் அவள் அழுகும்போது அவருக்கு தாங்கலை. நான் ஏதாவது ட்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. முடியறதில்ல. அதுக்கப்புறமா இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, நான் இந்த நகையெல்லாம் என் மகளோட நகை எனக்கு ரொம்ப அர்ஜென்சி, அதனால் நான் இதை வேணால் வச்சு வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுச்சு. மேடம் இல்லை, அந்த அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் திரும்ப அந்த நகையே வரல. அப்புறம் நகையை திருப்பி கேட்டாக்கா அந்த பொண்ணுடைய தம்பி என்னை மிரட்டுறான், தரக்குறைவாக பேசுகிறான். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்கிறான், எங்கள் அம்மா வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு. இல்லைன்னா நீ தனி கொடுத்தனும் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனேன், நான் ஒரே பையன், நான் என்ன பண்ணுவேன்? இது அவனுடைய கன்டென்ஷன். அப்புறம் என்னாச்சுன்னா பாருங்கள், கோபத்தில் அவங்க அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கலன்னு அடுத்தாப்புல எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ரெடி ஆகிட்டு இருக்குது, அந்த டைமில் போய் இவ கொளுத்திக்கிட்டா மேடம் கெரசினை ஊற்றி, அதனால் நான் இதை மாதிரி இருக்கேன் அப்படின்னு அந்த பெட்டிஷனில் வரிசையாக சொல்லியிருக்கு. அப்புறம் ஏமா அப்படி பண்ணினேன் அப்படின்னு. மேடம், அவர் சொல்கிறதெல்லாம் பொய் மேடம், அது அந்த மாதிரி நடக்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே போய் அங்கே பணம் கேட்கவே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் கேட்கவே இல்லை. நான் நிம்மதியாக வாழணுன்னு தான் அந்த வீட்டுக்கு போனேன்.
அந்த மாதிரி போன பிறகு தான் தெரிஞ்சது இவருக்கு வந்து என் மீது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே பெண்களை பார்க்கிற போது ஒரு ஆர்வம் இருக்கிறத நான் பார்த்தேன். கோயிலுக்கு போனாலோ ஒரு சினிமா தேட்டருக்கு போனாலோ நான் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். ஆனால் அவர் கண்கள் வந்து அப்படியே தேடும், யாரையாவது தேடும். ஏமா கண்ணுன்னு இருந்தால் எல்லாரையும் பார்க்கறது தானே. இல்லை மேடம், அதில் யாரையாவது அழகான பொண்ணை பார்த்தா 4 தடவை சீட்டை விட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் நடப்பார் மேடம். அப்படி தான் இருப்பார். என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சும்மா கலர்ஸ் பார்க்குறது கூட ஏன் விட மாட்டேங்கிற, எவ்வளோ நேரம் உம்மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அவருக்கு வந்து ஒரு பெண்ணோடு அல்லாமல் அவருக்கு வந்து பெண்களை பார்ப்பது ரசிப்பது அப்படின்னு நான் நினச்சேன். சரி தொலைது இதுதானே அப்படின்னு நான் விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா லேட் நைட்டில் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். எனக்கு சந்தேகம் வந்தது, ஏன் எங்கே போகிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஓவர் நைட் ஒர்க் போட்டாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன கம்பெனிலேயே வேலை பண்ணுறீங்க? அது கிடையாது, இல்லை ஓவர் நைட்டெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு டீசெண்டான ஜாபுக்கு தானே போகிறீங்க, அதனால் உங்களுக்கு நைட் ஷிஃப்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, இல்லை பணம் வரும்ல அதனால தான் நான் செய்வேன். எனக்கு பணம்லாம் வேண்டாம், இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம், வேண்டான்னு சொல்கிறேன். பட் ஹீ கண்டினியூஸ். அடிக்கடி வெளியே போகிறாரு வராரு. கேட்டால் சந்தேகத்திற்கு இடமான முறையில் அவர்கிட்ட ஸ்மெல் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன், பீரோவில் வச்சுருந்த ஒரு 2.5 பவுனோ 3 பவுனோ நகையை காணும். அப்படி பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஏங்க எப்படிங்க இது, என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஒன்றும் எடுக்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் வீடு முழுக்க தேடுறேன், கிடைக்கல. உடனே நீயே கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் வச்சுட்டு நீ இந்த நாடகமெல்லாம் ஆடுறியா அப்படின்னு கேட்டார். நான் இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி கூட பார்த்தேன், ஒத்துக்கவே இல்லை மேடம். அப்புறம் என்னம்மா ஆச்சு? அப்புறம் பார்த்தா ஒரு நாள் அவருடைய பேண்ட்டு இதெல்லாம் வந்து வாஷிங்க்கு போடும்போது இப்படி திருப்பி எடுப்போம் இல்லையா, உள்ளே ஏதாவது பணமோ இல்லை பேப்பரோ இருந்தால் பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்கு எல்லா பெண்களுமே வீட்டில் கணவனோடதோ குழந்தைகளோடதோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் அடகு வச்ச ரசீது இருந்தது. அதில் 3 பவுனுன்னு போட்டிருந்தது. அப்புறம் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஏங்க நீங்கள் அடகு வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்கிறீங்களே, நியாயமா அப்படின்னு. ஐயோ இது என்னோடதில்லை, என் ஃப்ரெண்டு கம்பெனியில் வேலை செய்கிறவன், அவன் வீட்டில் ஏதோ வந்து பிரச்சனையாமா, காசு வேணும்னா அவனுக்கு பதிலாக நான் வச்சேன் அப்படின்னு. ஆனால் இவன் நம்பலை, நிச்சயமாக இவர் தான் எடுத்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறா, வீட்டில் வச்சா தானே நீ நகையை எடுத்துகிட்டு போவேன், நீ யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறா, இந்த நகையெல்லாம் எடுத்து அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து நீங்கள் நம்ம வீட்டில் பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அந்த பையன் திரும்ப வந்து தேடுறான் நகைக்கு. நகை எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு சரியான கோபம் வந்துடுது. எங்கே போச்சு உன் நகையெல்லாம் அப்படின்னாங்க. அப்போது இவ சொல்கிறா, இல்லை ஏற்கனவே ஒரு 3 பவுன் வேறு காணாமல் போயிருக்குது, அதனாலே எங்கள் அப்பா அம்மா வீட்டில் கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேன். நீ எப்படி சொல்லலாம், இந்த நகை உனக்கு சொந்தம் இல்லையே, இந்த நகை வந்து எனக்கு சொந்தம். உங்கள் அம்மா வீட்டிலேருந்து எப்போ நகை போட்டு என்கிட்ட வந்துடுச்சோ அந்த நகையெல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல வந்து ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பல முறையும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த வழக்குகள் இதே மாதிரி தானே வருது, அதனால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு பொண்ணு என்ன ஸ்ரீதனமாக கொண்டு வர்றாங்களோ, அது வெள்ளி பாத்திரமோ தங்க நகைகளோ கட்டிலோ பீரோவோ அல்லது வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் உரிமைதாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான், அந்த பெண் தான். சரி, அந்த பெண் வந்து ஏதாவது ஒரு வரதட்சணை கொடுமையினால இறந்து போயிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ பொண்டாட்டி செத்து போயிட்டு அந்த இதெல்லாம் வந்து புருஷனுக்கு தானே வரும் அப்படின்னு கேட்பாங்க. அது தப்புங்க. அப்போ இறந்து போன பிறகும் கூட உங்களுக்கு அந்த சொத்து வராது, அந்த நகைகள் உங்களுக்கு வராது, உங்களுக்கு அதில் ஒன்று கூட உரிமை கிடையாது. அந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த பெண்ணோட நகைகளை நீங்கள் திருப்பி தாய் வீட்டில் தான் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு உரிமைதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள். அப்படி குழந்தைகள் இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் திருப்பி கொடுக்கணும். இதுதான் சட்டம். ஆனால் இவர் வந்து பேசுகிறாரு, இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் கழித்து என் மனசு கொஞ்சம் தப்பில்லைன்னு பட்டதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன், பாதுகாப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரி அப்போ ஒன்றும் பண்ணலாம், நம்ம வந்து பேங்க் லாக்கரில் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எதுக்கு, சரி வா வைக்கலாம், ஒரு பேங்க் லாக்கர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் லாக்கர் யார் பேரில் ஓப்பன் பண்ணுறாரு, அவர் தன் பேரில் ஓப்பன் பண்ணி வைக்கிறார். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற நகைகள் வந்து யாரோடதுன்னு எப்படி தெரியும்? அதனால் அவர் சொல்லிடுறா, ஷீ ரெஃப்யூசஸ் டு கீப் தோஸ் ஜுவல்ஸ் இன் தி லாக்கர்.
ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு அவள் அந்த அம்மா வீட்டிலே விட்டுறா. இதுதான் பிரச்சனையில் ஆரம்பமாகுது. அப்புறம் தொடர்ச்சியான பிரச்சனை வர்ற போது இவங்க அப்பா அம்மா, இந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து, அது குறிப்பாக அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய மகனும் இந்த பொண்ணுடைய தம்பியும் 2 பேரும் வந்து நின்று நீ என்ன ரொம்ப இது பண்ணுற அது இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். அவங்க என்ன வந்து கேட்குறாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தது நீங்கள் குடித்தனம் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் பாதி நாள் ராத்திரியில் வெளியே போய்ட்றீங்களாம். எங்கே போகிறீங்க, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நாங்கள் சீரு சனத்தி ஏதாவது செய்யறதுல குறை வச்சோமா சொல்லுங்கள். இல்லை. ஸோ இந்த பையங்க மேலே கம்ப்ளைண்ட் போடுறதே எதுக்காகன்னு கேட்டால், தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கு ஒரு ஆயுதமாக அதை அவர் பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இந்த அம்மா வருது, யார் பையனுடைய அம்மா வந்து கேட்குறாங்க, நீ நகையை கொடுத்துட வேண்டியது தானே. அவன் தான் கேட்குறான்ல, நகை எங்கே போய்ட்டு, நான் கேரண்டி, இது வந்து எனக்கு சொந்த வீடு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணு புரிஞ்சுட்டா நம்ம நகை போச்சுன்னா திரும்பி வராதுன்னு. அவங்களும் ஏறத்தாழ ஒரு 35 பவுன் நகை போட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு 3 போயிடுச்சு, கழுத்தில் ஒரு 5, கையில் 2, ஆக ஒரு 10 பவுன் போயிடுச்சு. இதெல்லாம் கையில் அது போக. ஸோ மிச்சம் இருக்கிறதையாவது சேஃபாக வச்சா தான் ஆகணும். பை த டைம் ஷி பிகம்ஸ் அ ப்ரெக்னென்ட். நார்மலாகவே எந்த பெண்ணுக்கும் அந்த நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கும். மயக்கம் வரும், தலை சுத்தும், காலையில் படுக்கையை விட்டு எழ முடியாது, வாந்தி வரும். அப்போ இதையெல்லாம் திட்டுறான், உன்னோட பொழப்பு நடத்துறதே எனக்கு பெரிய கஷ்டம் போச்சு, எப்போ பார்த்தாலும் கெடுக்கிற ஆகுன்னா நீ ஒருத்தி தான் பிள்ளையாண்டிருக்கியா, அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு மாமியார் சத்தம் போடுறாங்க. நானும் தானே குழந்தைகளை பெற்றேன். இது எல்லா வசனங்களும் நடக்கிறதுக்கு நடுவில் தான் அவள் இருக்கா. அந்த சமயத்தில் தான் அவங்க மாமியார் வந்து நீ கொடுக்க போறியா, இல்லை நான் என் மகனை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவன் வந்து அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. என்ன பண்ணுறாங்க, மாமியார் வந்து ரூமுக்குள்ளே அவளை தள்ளிட்டு கெரசினை எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாமியாருடைய அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த அம்மா பேர் அலங்காரம். அலங்காரம் வந்து மேட்ச் பாக்ஸ் கொண்டு வராங்க. இந்த பையனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அந்த சிஸ்டர் வராங்க. ஸோ இவங்க 3 பேருமா சேர்ந்து கெரசினை ஊற்றி ஒருத்தர் கொளுத்த ஒருத்தர் தீப்பெட்டி தர, அப்படி ஒரு சம்பவம் நடந்துருது. மனசாட்சி இல்லாத. அந்த சமயத்தில் வீட்டில் இவ ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹாலில் உட்காந்து டிவி சத்தமாக பெருசாக வச்சுக்கிட்டு ஏதோ படம் பார்த்துக்கிட்டு. உண்மையில் அந்த பையன் வந்து இவளை கொல்லணும்னெல்லாம் நினைக்கல. அவனுக்கு என்ன தேவைக்கு காசு வேணா நகை, இவளோட நகை. 2வது அந்த காசை வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றலாம், இதுதான் அந்த ஆளுக்கு. அப்புறம் இவ அலறல் சத்தம் கேட்டு அந்த பையன் எந்திரிச்சு உள்ளே வந்திருக்கான். உள்ளே வந்து பார்த்தா அவள் எரிஞ்சிட்டு இருக்கா. டக்குன்னு போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இந்த சென்சர் கம்பளியை போட்டு அணைச்சு அவளை சுத்த வச்சு ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக்காக முதல் உதவி. அதெல்லாம் பண்ணுறான். என்னமா, நாங்களும் இப்போ தாண்டா வந்தோம், சத்தம் கேட்டு தாண்டா வந்தோம், என்னடா இப்படி பண்ணிட்டாளே, நம்ம குடும்பத்தில் என்ன ஆகும், நம்ம அநியாயமாக நான் எனக்கு வரதட்சணை கொடுமைன்னு வழக்கு வந்துட்டா நம்ம என்னடா பண்ணுவோம், அம்மா இப்போ பேசுகிற பேச்சாமா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு, இப்போ அவன் அணைக்கும் போது அவளை காப்பாற்றும் போது அவனுக்கும் வந்து எல்லா இடத்துலையுமே தீக்காயம். அவனுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஒட்டிடுச்சு கன்னத்தினுடைய சதை. அவளால் எழுந்திருக்க முடியல. எரிஞ்சிட்டு இருக்கும்போது துடிக்கும் தானே உடல், அவளால் வர முடியும். சரி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த பொண்ணை சரி பண்ணுறாங்க. இட் டுக் நியர்லி 3 months பேசிக்காக இருக்கிற அந்த ஹீல் ஆகிறதுக்கு. அப்புறம் அந்த ஒட்டிக்கவும் சதை, வாய் அசைக்க முடியாது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது இவங்க மாமியார் மாமனார் அந்த யார் இந்த 3 பேர் வந்து இந்த தீ வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களே, இவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து கேட்கும்போது இவ புருஷன் காலை பிடிச்சி கெஞ்சறான், தயவு செய்து அவங்களையெல்லாம் மாட்டி விட்டுறாத, நீ செஞ்சுட்டு நாளைக்கு அது. ஐயோ நான் செய்யலைங்க. அவளுக்கு பேசவும் முடியலை. ஆனாலும் கேட்குறாங்க, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் கட்டாயமாக வந்து உன்னை நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன், வயிற்றில் குழந்தை வேற இருக்குது, உன்னை யார் பார்த்துப்பா. இந்த சூழ்நிலையை மேடம் ஒரு 3 பொம்பளைங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அப்புறம் இவன் சொல்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறா, சரி ரைட்டோ ராங்கோ, நம்ம புருஷன் இவ்வளோ தூரம் கேட்குறாரு, அதனால இல்லைங்க ஏமாந்து மேலே வச்சுருந்தோம், அது வந்து கெரசின் டப்பா கொட்டி போச்சு, அதில் தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் இங்கே விளக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவள் வந்து அவங்கள காப்பாற்றிடுறான்.
ஸோ போலீஸ் வந்து என்கொயரி ரிப்போர்ட்டில் இதெல்லாம் அந்த பொண்ணே சொல்லிச்சு, வாக்குமூலம் கொடுத்துருக்கு அப்படின்னு கேஸு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தைய இவக்கிட்ட விடாமல் எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இவ சொல்கிறா, நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னு. அப்போ அதென்ன நீ எங்கள் அம்மாவையும் தங்கச்சி எல்லாரையும் பார்த்தா எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்கிற, அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? தினம்ன்ற கருகி போன மூஞ்சியவே பார்த்தா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? 3 பேரை காப்பாற்றினதுக்கு வந்து அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ சொன்னால் அம்மாங்கிறது எப்படி இருந்தாலும் அது அம்மா தான். குழந்தைக்கு அம்மா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னுலாம் இல்லைங்க. அது ஒன்று தான் எனக்கு இப்போதைக்கு ஆறுதல். நீங்கள்லாம் கூட கொஞ்சம் தள்ளி நின்று பேசும்போது அந்த குழந்தை இன்றைக்கி கன்னத்தில் ஒட்டிட்டு என்கிட்ட சந்தோஷமாக கொஞ்சது அப்படின்னு சொல்கிறான். ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுக்கிறான். அப்புறம் 2 நாள் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொல்கிறான். அப்பப்போ இங்கே வரான். சரி, நார்மலாகவே என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ள இயல்பான விஷயம், ஒரு ஆணுக்கு தன் மேலே ஈர்ப்பு வருமா அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கட்டின புருஷன் ஏற்கனவே வந்து வெளியெல்லாம் போய் தான் வந்திருக்கிறாரு. எனவே அவள் நினைக்கிற போகும்போது ஒரு நாள் வந்து இந்த கணவர் வந்து அவளோட உறவை வச்சுக்கிறார். இவளுக்கு அதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்குது. ஆனால் அது வந்து ரெகுலராலாம் கிடையாது. ஏதோ வந்து அந்த ஆளும் அப்படி இருந்திருக்குன்னா இவளும் சந்தோஷமாக இருந்திருக்கா. அதுக்கப்புறம் குழந்தை உருவாயிடுது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, இதே நீ இங்கே இருக்கிறடா, அம்மா நான் அவளை தொடவே இல்லைம்மா அப்படிங்கிறான் இந்த பையன். பாரு, யாருக்கோ வந்து இதெல்லாம் பெற்றுக்கு போகிறா, அந்த குழந்தைக்கு நீ அப்பாவாக இருக்கணுமா? எவ்வளவு வக்கரமா எவ்வளவு மோசமாக சொல்ல முடியுமோ அத்தனையும் பெண்கள் அப்படி அங்கேருந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் தான் இருக்காரு. இவனுக்கு அப்படியா இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு தெரிய வேண்டாமா, நம்ம தானே நம்ம ஒய்ஃபோட கூட இருந்தோம் அப்படின்னு. தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். அவன் வந்து தான் இந்த கேஸை போடுறான். இந்த மாதிரி எங்கள் வீட்லேயே வந்து கொளுத்திக்க முயற்சி பண்ணான், பணம் கொடுக்காட்டி தனி கொடுத்தனம் போகாட்டி கொளுத்திப்பேன்னு முதலையே மிரட்டிட்டு இருந்தா. இவளுக்கு சூசைடல் டெண்டன்சி இருக்குது, அடிக்கடி இப்படி சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் என்னை மாட்டி விட்டுருவா, என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கிறது என்னன்னீங்கன்னா, இந்த மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணால் அது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயல்ட்டி அப்படின்னு வந்திருக்கு. அதனால் அந்த காரணத்தை சொல்கிறான். அதுக்கப்புறம் கூட காப்பாற்றி வச்சங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாருக்கோ வந்து இதாகி அவளுக்கு குழந்தை உருவாகிருக்கு. இந்த காரணம் வச்சு அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அழுதா பாரு ஹரி. எந்த பொண்ணு தான் மேடம்? யாரும் அழாமல் இருப்பாங்க சொல்லுங்க? ரொம்ப பரிதாபம் அன்னைக்கு. அப்புறம் அவங்க கிட்ட தான் நான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, தீ வச்சது யாரு, தீப்பெட்டி கொண்டு வந்தது யாரு, கெரசின் ஊத்துனது யாரு, காலை பிடிச்சி கெஞ்சினது யாரு, எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றா. அந்த பொண்ணுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்குன்னு என் மனசுக்கு பட்டது. எல்லா வக்கீலுக்குமே நீங்கள் பொய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க ஹரி, எனக்கு கரெக்டாக தெரியும், புரியுதா? அதே தான் கட்சிக்காரர்கள் பேசும்போதும் ஒரு வக்கீல் வந்து தெரிஞ்சுப்பாங்க, இதில் உண்மை இருக்குது, இதில் இல்லை, இவங்க பேசுகிறதுல பாதி தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ என் மனசில் பட்டுச்சு, ஒரு கணவன் ஒரு மனைவியோட உறவு கொண்டு ஒரு பிள்ளை உருவான பிறகு இது யாருக்கோ பிறந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப அநியாயம். நீ பொறுப்பேற்றுக்கோ ஏற்றுக்காம போ, அது வேற விஷயம். அப்படி ஒரு சொல்கிறதுங்கிறது தகாத உறவுன்னு மாதிரி ஆகிடும். அது பெண்ணுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் ரொம்ப பாதிக்கும். ஸோ நாம் இந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணித்தரணும் அப்படின்னு நாம் நினச்சோம். அப்படி தான் அந்த கேஸை எடுத்தோம். அப்புறம் எல்லா விஷயங்களையும் போட்டோம். ஆனால் என்ன பண்ணினோம், திரும்ப போய் போலீஸில் ஒரு புகார் கொடுத்தோம். நான் இன்ன தேதியில் நான் வந்து தீ காயங்களோடு உயிருக்கு போராடியபடி என்னை கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் எடுத்தாங்க. அது வந்து மெடிக்கல் லீகோ கேஸாக ஆச்சு. மருத்துவ சட்ட அந்த ரீதியில் வரக்கூடிய ஒரு வழக்கு, இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்தேன். இந்த வாக்குமூலம் கொடுத்ததுக்கு என்னுடைய கணவர் தான் காரணம், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் காப்பாற்று, எல்லாரையும் காப்பாற்றுன்னு சொன்னார். அவருக்கு தெரியலை, நான் தான் கொளுத்திட்டேன்னு அன்னைக்கு வரைக்கும் அவர் நினச்சிட்டு இருந்தார். நான் உன்னோட வாழ்வேன்னெல்லாம் சொன்னார். அந்த காரணத்தினால நான் அன்னைக்கு பொய் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என் கணவர் என் மேலே இந்த காரணங்களையெல்லாம் பொய்யா சொல்லி டைவர்ஸ் போட்டிருக்காரு. இப்போ எனக்கு ஒரு குழந்தையே என் வயிற்றில் இருக்குது, குழந்தைக்கு தகப்பன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. டு ரீஓப்பன், ஏற்கனவே மூடி போன கேஸை இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி இதை விசாரணைக்கு வரணும். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் ஆடி போயிட்டான். யார்? ஹஸ்பண்டு. ஹஸ்பண்டை விட அவங்க அம்மாவும் அவன் தங்கச்சியும்
பாட்டியும் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணினோம், இந்த பையன் போட்டுக்கிற அதே மாதிரியே நாங்கள் கேஸை போட்டு எங்களுக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு இதுக்கு மேலேயுமா சேர்ந்து வாழணும்னு போட்டோம். ஓகே. இப்போ இந்த குழந்தைக்கு அப்பன் யாரு? நீ பாட்டுக்கு என்ன விலைக்கு விட்டுட்டீங்கன்னா அவர்தான். அதனால சேர்ந்து வாழணும். அப்புறம் என்ன பண்ணினோம், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போட்டோம். இந்த குழந்தை தன்னுடையது அல்லன்னு சொல்கிறாரு. ஐ எம் ரெடி டு ப்ரூவ் இட் மெடிக்கலி. அதனால் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ இவன் வந்து நான் எதுக்கு வரணும், யாருக்கோ எதுக்கு கொடுக்கணும்ல, அவருக்கு அவருடைய டிஎன்ஏ இதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க வேண்டாமா? எதுவானாலும் அதுக்கு அவர் வர தயாராக இல்லை. அப்போ ஜட்ஜுக்கிட்ட நாங்கள் ரெஃபர் பண்ணோம். மேடம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வி கேன் ட்ரா இன்ஃபரன்ஸ் அப்படின்னாரு. ஏன்னா ஒருத்தன் வந்து என் மேலே தப்பில்லைன்னா வந்து நீ டெஸ்ட்டுக்கு உன்னை தயாராக வர வேண்டியது தானே. நீ வரலைங்கும் போது இதில் ஏதோ இருக்குன்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தானே. அதுதான் சட்டம் சொல்லுகிற ட்ராயிங் இன்ஃபரன்ஸுங்கிற அந்த ஃப்ரேஸ். ஸோ வந்து அவன் அப்படி சொன்னோடனே இல்லைல்ல நீ போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் யார் சொன்னாங்களா தெரியல, அந்த பையனும் அவங்க வக்கீல் கோர்ட்டில் பேசும்போது நம்மள மாதிரி இருக்கிற ஃபெமினிஸ்ட்டுகள் அதை போராடக்கூடியவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் பேசுவோம். நீ தானே அக்யூஸ் பண்ணின, அப்போ நீ அக்யூஸ் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டோம். கன்ஃபெஷன் நீ கூட நான் செஞ்சது தப்பு, இது நான் என் மனைவியோட தான் சொல்லு. நீ சொல்லலைன்னா நீ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வா, நாங்கள் எதுக்கானாலும் தயாராகி இருக்கிறோம். அப்புறம் மீடியேஷனுக்கெல்லாம் போட்டாங்க, போனார் வந்தார். அப்புறம் சலைவாயில் கூட வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், வாயில் இருக்கிற எச்சிலில் கூட, சம்டைம்ஸ் வேர்வை துளியில் கூடன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவரை கொடுக்க சொல்லி ஆன வரைக்கும் சொன்னோம். ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு வரலை. ஸோ இட் இஸ் கன்ஃபார்ம்டு தட் ஹீ இஸ் தி ஃபாதர் ஆஃப் தி சைல்டு அப்படின்னு தெரிய வந்தது. அப்புறம் இப்போ சேர்ந்து எப்படி வாழ்வான்? இத்தனை பண்ணதுக்கு அப்புறமா அவனால் வந்து வாழ முடியாது. குற்றம் புரிந்தவள் இவள் அல்ல, குற்றம் புரிந்தவனால் வந்து வாழ முடியாது. அப்போ என்னால் வாழ முடியாது, எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னா, அப்போ நீ ஒத்துக்கோ, கம்ப்ளீட்டாக நான் சொன்ன இந்த அலிகேஷன் தவறு, அந்த குழந்தை எனக்கு பிறந்தது தான் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கோ. அப்புறம் ஒரு 10-15 மீடியேஷனு இந்த ஆஃபீஸில் வந்து சமாதானம். நீங்கள் என்னம்மா பொண்ணுக்கே ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னலாம் அவங்க குரூப்பிலேருந்து வந்த ஒரு 4-5 ஆண்களே என்கிட்ட வந்து கேட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் கேஸ் எடுத்திருக்கேன், நான் வந்து அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் உண்மை இல்லை, அந்த பொண்ணு சொல்கிறது தவறுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பையனை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொல்லுங்கள், அதை பார்க்கலாம். அப்புறம் அவன் வரமாட்டேங்கிறானே, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்போ தெரியலைங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல போக. அப்புறம் என்ன பண்ணினா இவ சொன்னா, அப்படி வா, நான் அட்வைஸ் பண்ணினேன் அந்த பொண்ணுக்கு. ஏமா அவன் வேண்டாங்கிறான், இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, திரும்ப அந்த வீட்டு மருமகள் அன்னை இருக்க முடியாது, அந்த கணவருக்கு மனைவியாக இருக்க முடியாது. எப்போ உன்னுடைய நடத்தையில் சந்தேகம் கொண்டு போலியான ஒரு புகார் அவன் கொடுக்குறானோ, யார் தூண்டி விட்டுருந்தாலும் அவனுக்கு தெரியாது அவனை பற்றி, அதனால் வாழணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது நியாயமான ஒரு இது. அப்புறம் உட்காந்து பேசினோம். இந்த குழந்தைக்கு ஒரு 10 லட்சம், அந்த குழந்தைக்கு ஒரு 10 லட்சம், 2 10 லட்சத்தையும் அவங்க பேரில் 18 வயசு வரைக்கும் டெபாசிட் பண்ண. இந்த 10 லட்சத்தில் வர்ற வட்டியை வச்சு இந்த பொண்ணு ஸ்கூல் கட்டணம் மற்றது செய்யட்டும். அம்மா உனக்கும் தான் சொல்கிறேன், தீ எரிஞ்சு போயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போகிறது கிடையாது. நம்ம இதுக்கான முறையில் எந்த இடத்துல சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தொழில்நுட்ப அறிவு வாங்கிட்டு நீ வீட்டில் இருந்தபடியே கூட தொழில் நடத்த உனக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கான நிறைய விமன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் அதை பார்த்து நம்ம அதை பழகிக்கலாம். நீயும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பி, 2 குழந்தைகளை வச்சுட்டு நீ வந்து நிம்மதியாருன்னு. அப்புறம் அந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டா. பட் அவள் கேட்டது வந்து அவன் கைப்பட தான் எழுதணும், அவன் டைப் பண்ணி ஒன்று எழுதிட்டு வந்து நான் கையெழுத்து போடுறேன்னா அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நீ வந்து தமிழில், உனக்கு தமிழ் தானே தெரியும், நீ தமிழில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதி அந்த மன்னிப்பு கடிதத்தை வாங்கிட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு மேடம், அது வந்து அது இவள் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை என்னோட குழந்தை தான். இப்போ தான் குழந்தைய பிறந்துருச்சு, அது என்னுடைய குழந்தை தான். நான் தவறான குற்றச்சாட்டை வைத்ததற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு தேதி போட்டு கொடுத்துட்டான். இப்போ என்னென்னா குற்றச்சாட்டுகளை அலிகேஷன்ஸை வாபஸ் வாங்கிட்டான். அப்போ இந்த பொண்ணு மேலே குற்றம் இல்லைன்னு ஆயிடுது. அதனால் இப்போ மியூச்சுவல் கன்சென்ட்டில் ஒரு டைவர்ஸை போட்டு அவன் வாங்கிட்டு போனான். நம்மக்கிட்ட இந்த கடிதமும் 2 10 லட்சமும் இருந்தது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நம்மால் பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்க முடிஞ்சதுங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் இங்கே நிறைய சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது.
நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல இந்த அதாவது வாழ்வு கருகி போனவங்களுக்கான மீட்டெடுத்தல் மையங்கள், அவங்களுக்கான நிதி உதவி, தொழிற்பயிற்சி அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த அட்ரஸ் கொடுத்து கூகுளில் தேடினா இப்போ கூட எல்லாருக்கும் கிடைக்கும். அதெல்லாம் அதை வந்து எடுத்து அவளுக்கு கொடுத்து அவங்கள பயிற்சி பெற வச்சோம். நல்லா இருப்பாங்க. ஏன்னா நானுக்கு அது அந்த 3 பேருக்கு என்ன மேடம் தண்டனை கிடைக்கலையா? வாபஸ் வாங்கிப்பாங்க, காம்பவுண்ட் பண்ணுவாங்க. நீ இந்த 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தான் கேள்வி கேட்டீங்க. இந்த 10 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அங்கே போய் இந்த மாதிரி கோபத்தில் தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதை காம்பவுண்டெல்லாம் பண்ணலாம். அதை வந்து 2ஆக பிரித்து குற்றச்செயலா இல்லையான்னு அது மாதிரி நிறைய அது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும். அதனால் அவங்கள தப்பிச்சு தான் அந்த விலை தான் இந்த 20 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்கும் நிம்மதியாக அது முடியும். கண்டிப்பாக கமலாதேவியோட வாழ்க்கை கருகலை, முகம் மட்டும்தான் கருகி இருக்கு. முகம் மட்டும்தான் கருகி இருக்கு. அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து துளிர் விட மலர் விட நாம செய்ய முடிச்சது. நன்றி மேடம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.